வணக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டம் அன்னை தெரசா வளாகம் வாயில் அருகில் பெருந்திரள் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் அனைத்து பணியாளர் நல சங்கத்தின் சார்பாக பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக பெருந்திரள் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு சங்கத்தின் மாநில தலைவர் பி. ஜெகதீஸ்வரி அவர்கள் தலைமை வகித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது, அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பது நாங்கள்தான். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை துறையின் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மனு அளித்தும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வரவில்லை. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று பெருந்திரள் முறையீடு காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக அவர் கூறினார். எங்களுடைய முக்கிய கோரிக்கையான தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் செய்யப்படும் பணி புதுப்பித்தல் முறையை கைவிட்டுவிட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு உடனடியாக வழங்கிட வேண்டும். அரசு திட்ட நிதியிலிருந்து மாதாந்திர மதிப்பூதியமாக ரூபாய் 7,500 வழங்கிட வேண்டும். பணிக்காலத்தில் இறந்த பணியாளர்கள் குடும்பத்திற்கு முறையாக இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இருக்கோம். 15 ஆண்டுகள் வேலை பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் ரெனிவல்ன்ற பேர்ல எங்களை அடிமைப்படுத்துற நோக்கத்தோட இந்த கவர்மெண்ட் எங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நாங்க விடுபடணுன்றக்காக தான் எங்களுக்கு பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, காலமுறை ஊதியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கிறோம். அதே மாதிரி 2018 இருந்து ஒரே ஊதியத்துல எங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 8 வருஷ காலமா போயிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு கேட்கிறோம். எங்க பணியாளர் பணிக்காலத்துல இறந்தவங்களுக்கான இழப்பீடு தொகை வேணும்னு கேட்கிறோம். இது எல்லாமே சராசரி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை தேவைகளை தான் கேட்டிருக்கோமே தவிர நாங்க அதிகமா வானத்துல பறக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கேட்கல. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயத்த தான் கேட்டிருக்கோம். அதனால இத எவ்வளவு சீக்கிரம் முடியுமா, இது இன்னைக்கு சென்னையிலேயே 3வது நாள் போராட்டம். ஆனா அந்தந்த மாவட்டங்கள்ல ஒரு 8 நாள் பண்ணிருக்கோம். அந்த விஷயமும் அரசுக்கு தெரிஞ்சு கண்டுக்காம இருக்காங்களா இல்ல எங்க நிர்வாகம் தெரியப்படுத்தாம இருக்காங்களான்னு தெரியல. நாங்க ஒவ்வொரு விஷயமும் நேத்து முந்தா நாள் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. மெட்டர்னிட்டி லீவு அது எங்களுக்கு 3 மாசம் லீவும் ஊதியத்துடன் கூடிய லீவு இருக்கிறதா சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஆர்டர்ல 2014 கொடுக்கப்பட்ட ஆர்டர் அந்த ஜியோ 2014 வெளியிடப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அப்ப இந்த 11 வருஷம் இந்த சாதாரண ஒரு மகப்பேறு விடுப்புக்கான சலுகையவே மறைச்சிருக்காங்கன்னா இன்னும் எத்தனை சலுகைகள் எத்தனை இதை எங்களுக்கு பணியாளர்களுக்கு மறைச்சிருக்காங்க, மறுக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியல. அப்ப இன்னும் நாங்க போராட்ட காலத்துல இருக்கதான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வரும் போல. அது மாதிரி நீங்க எல்லாருக்குமே உணர்வு பூர்வமா இங்க இருக்காங்க அப்படின்னா அவ்வளவு வழிகளோட இருக்காங்க. கிட்டத்தட்ட பொதுவா மனித ஹியூமன் பீயிங்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 மணி நேரம் சொல்லுவாங்க. ஆனா இங்க கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர் இருக்காங்க. மன அளவுல எல்லாருமே ரொம்ப ப்ரெஷரா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ டார்ச்சர்லயும் ஒர்க் பண்றாங்க. நாங்க ஒர்க் கூட எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பாக்குறோம். ஆனா எங்களுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஊதியமும் மறுக்கப்படும் போதுதான் நாங்க இப்படி இறங்கி போராட்ட காலத்துல உட்கார வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டிருக்கோம். நாங்க அடிப்படை தேவைகளை கேட்டிருக்கோம். இதை கவர்மெண்ட் செவி சாய்க்கும்ன்ற நம்பிக்கையில
இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கான கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களோட போராட்டம் தொடரும். இந்த பெருந்திரள் கண்டன போராட்டத்திற்கு மாநில நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.